ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட்மேடாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது வந்துட்டு எப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர். பட் இந்த ஒரிஜினல் பிக் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இதில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிக்கணும். இதே மாரி எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடியாவ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க போட்டிருக்க வந்து ஹேண்ட்மேடு ஜுவல்லரி, அதாவது ஒரு கஸ்டமர் போட்டிருப்பாங்க. பட் அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் கேட்பாங்க. அதில் சும்மா சம் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். இதில் வந்து பெர்ஃபெக்ட்டா வராதுங்க. ஸோ ஒரு ஒரு சில இது மட்டும் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அதான் அந்த பிக்கு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனா. இப்போ வந்து அந்த ஹேண்ட்மேடு ஜுவல்லரியோட பீசஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது மேலே வச்சு கட் பண்ணணும். அது மேலே வச்சு கட் பண்ணிவிட்டு, அடுத்த பீஸை வந்து நம்ம அதே சைஸுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். 2 ஹோல் மட்டும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் மார்னிங்கில் உட்காந்துருக்கேன். மார்னிங்லேருந்து நான் இந்த இந்த இது பண்ணி உட்காந்துருக்கேன். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தெரியுதா? இன்னும் கொஞ்சம் தான் தெரியுது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதே செட்டில் இன்னொரு பீசஸ் அட்டாச்மெண்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். ஓகே. இது வந்து அதே பீஸில் வந்த ஹேண்ட்மேடு இது தான். இப்போ வந்து எப்படி அந்த செட்டு அப்படின்னா, இது ஒரு இது, இது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க, இது ஒன்று. இப்படி தான் அட்டாச் பண்ணணும் அந்த செட்டை. இது ஒன்று. போட்டதே காணுங்க. இப்படி தான் ஒரு ஹாரம் மாதிரி வந்து இந்த செட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவுமே ஒரே மாதிரி வரணும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட வீடியோவும் நான் வந்து வேறேருந்து எடுத்து அட்டாச் பண்ணுறேன். பட் நான் அதை எடுக்கல. நைட் ஆயிடுச்சு. லேட் நைட்டில் வந்து இந்த செட்டை நான் பண்ணிட்டேன். ஸோ ட்ரையும் ஆயிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு லேட் நைட்டு பண்ணதுனால அதை நான் எடுக்கல. இதை பண்ணி முடிச்சுட்டு இதை எப்படி பண்ணுறோன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இதே மாதிரி தாங்க. இதே மாதிரி இதுதான் நான் நைட்டு பண்ணிட்டு வச்ச பீஸு. நைட்டு பண்ணிட்டு வச்ச பீஸை வந்து இப்போ நம்ம போடணும், அதே அளவுக்கு போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஏன்னா அது வந்து பண்ணதுலேயே வந்து ஸ்டிங்க் ஆகிடும். ஸ்டிங்க் ஆகும்போது சைஸ் வந்து நமக்கு மாற ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு போட்டதை வந்து இப்போ அதே அளவு வச்சு போட்டோன்னா அது செட்டே ஆகாது. அதனால் இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஒரு ஹேண்ட்மேடு ப்ராடக்டில் ஒரு ஹேண்ட்மேட் பீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணிடணும். அது எந்நேரமாக இருந்தாலும் ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தான் இதை எல்லாத்தையுமே நான் பண்ணேன். இதை வந்து நான் மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பீஸு மட்டும் நான் நைட்டு பண்ணிவிட்டு நான் மார்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதே சைஸுக்கு எனக்கு வராது. ஏன்னா அந்த க்ளே வந்து ட்ரையாக வந்து சுருங்கிரும். அப்போ வந்து நம்ம இது வந்து போட முடியாது. அதனால தான் வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஒரே இதில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடணும். அதனால தான் சரி இதை நைட்டு முடிச்சுட்டு இதை வந்து மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன். ஓகேவா? வந்து இப்போ மார்னிங் பண்ணும்போது இப்போ வந்து நான் உட்காந்தேன் 9:30க்கு வந்து உட்காந்தேன். 9:30லேருந்து இவ்வளோ பீசஸ் தான் நான் ரெடியே பண்ணியிருக்கேன். அப்போனா இதோட ஹேண்ட்மேடு இது வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் டெரக்கோட்டா ஜுவல்லரியை அதை பொறுத்த வரைக்குமே ஹேண்ட்மேட் வந்து கொஞ்சம் டஃப்பு தான். பட் எக்ஸ்பான்சிவ். இதுக்கு தாங்க அது வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி வேலை இழுக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். தென் ஆனால் அவங்களாம் நினப்பாங்க, என்ன இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினப்பாங்க. பட் இதோட மெயின் ரீசனே இது தான். ஏன்னா டெரக்கோட்டா ஜுவல்லரி பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நம்மளோட ஒரு நாள் முழுக்க பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பெயிண்டிங் பண்ணி பேக்கிங் போட்டு
பெயிண்டிங் பண்ணி இதெல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஸோ அதுக்காக தான் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்ல, டெரகோட்டா வந்து நெறைய பேர் கேட்டாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, "டெரகோட்டா ஜுவல்லரி உடையுமான்னு?" கண்டிப்பா உடையும். அது வந்து அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா அது உடையதாங்க செய்யும். ஏன்னா, நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். அப்படி இருந்தும் அவங்க சொன்னாங்க என்கிட்ட இன்னொருத்தவங்க கேட்டாங்க, "இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு. ஆனா கீழ போட்டா உடையும். பட் அத ஏன் இவ்ளோ காஸ்ட்லிக்கு விக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன்னா, இது அத்தன நாள் வேலை இழுக்கும். இது ஒரு ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ணும்போது 5 டேஸ் வந்து எடுக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம வந்துட்டு நம்ம பண்ணணும். சங் செகண்ட் நாள், 2 நாள், 3 நாள்லாம் வந்து ட்ரை பண்ண விடணும். அதுலயும் மழை பெஞ்சா 1 நாள் எக்ஸ்ட்ரா வேற எடுக்கும். இல்லன்னா காஞ்சிரும். ஓகேங்களா? வெயில் அடிச்சா காஞ்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத பேக்கிங் போடணும். 8 ஹவர் பேக்கிங் போடணும். பானை சுடுற மாரி சுட்டு எடுக்கணும். இதுலலாம் இவ்ளோ ஒர்க் இருக்கு. ஹேண்ட்மேடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? சொல்லுங்க. எவ்ளோ ஒர்க் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். என்னோட ஒர்க்கிங் பிளேஸ அப்படியே காமிக்கிறேன். ஆக்சுவலா வந்து இதில ஸ்டாண்ட்ல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு இடம் தான் தெரியுது. இருங்க அப்படியே நான் எடுக்கிறேன். இது வந்து அந்த ஹேண்ட்மேட் பீஸ் காமிச்சேன் இல்லையா? அதில் உள்ள மிச்ச பீஸு. இப்போ வந்து இந்த இயரிங்ஸ், இதே இயரிங்ஸ் தான். இதில் பேக்கிங் பண்ணுறதுல இன்னொரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட்டு நம்ம ரெடி பண்ணிருவோம். ரெடி பண்ண உடனேயே அதை நம்ம 2 நாள் கழிச்சு பேக்கிங் போடுவோம். பேக்கிங் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சைடு கார்னர் உடஞ்சிருச்சு பாருங்க. தெரியுதா? அது ஏர் பபிள்ஸ் இருந்தா